ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைங் ட்ரூ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தபடியே பெண்களும் சரி ஆண்களும் சரி நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, முயல் வளர்ப்பு. அதாவது இந்த முயல் வளர்ப்புங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார அடிப்படையில் பார்த்தோம்னா அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு தொழில்னு சொல்லலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் முயலை பெட்டாக வளர்க்குறவங்களும் சரி, கறிக்காக வளர்க்குறவங்களும் சரி, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற அப்படிங்கிற நிலைமையில பார்க்கும்போது, முயல் வளர்ப்பு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது முயல் வளர்ப்புக்கு. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். முயல் வளர்ப்பை வணிக ரீதியாக எடுத்துகிட்டு போகும்போது, நம்ம அதை கேஜ் மெத்தடில் வளர்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேஜ் மெத்தடுங்களில் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் முயலையும் நீங்கள் தனித்தனியாக கண்காணிக்கலாம். எப்படின்னா, அதன் நோய் மேலாண்மையிலிருந்து அதற்கு எவ்வளோ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க மீன்ஸ் எவ்வளவு அதுக்கான தேவையான தீவனங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றுமா கண்காணித்து பண்ணுறதுக்கு அது கேஜ் மெத்தடு தான் வணிக ரீதியில் நமக்கு செட்டான ஒரு முறைன்னு சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவல் கேஜ் போட்டிங்கன்னா, அந்த முயலை நோய் பாதிப்பு இருக்கா, இல்லை அது எவ்வளோ ஃபீட் எடுக்குது, அதுக்கு இப்போ ப்ரீட் பண்ணுறோம்னா அது எத்தனை நாள் ப்ரீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக நோட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தேடு தான் கேஜ் மெத்தேடு. இந்த கேஜ் மெத்தேடில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு நோய் மேலாண்மை கட்டுப்படும். எப்படின்னா, நீங்கள் தரையில் விட்டு வளர்க்கும்போது நோய் மேலாண்மையை கட்டுப்படுத்துறது அதிகம். இப்போ கேஜ் மெத்தடில் என்ன இண்டிவிஜுவலாக அதுக்கு ஹைஜீனாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் கேஜ் மெத்தேடு ஃபாலோ பண்ணுறோம். பொதுவாகவே வியாபார ரீதியாக நீங்கள் பண்ணும்போது கேஜி மெத்தடில் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு யூனிட் முயல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் முயல், அதாவது 10 முயலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த முயலை பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லை அப்படின்னா, அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னென்ன தெரியலை அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் ஒரு 4 முயல், ஒரு 4 ஃபீமேலு, ஒரு மேல் அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் ஒரு சின்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு 6 மந்த்து நீங்கள் அதை வளர்த்துட்டிங்கன்னா, அதன் மூலியமாக நீங்கள் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது அதை எப்படி பராமரிக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் நோய் வந்தால் இப்படிலாம் நம்ம அதை பராமரித்து கரெக்டான ஒரு மெத்தடில் ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அதிகமாக இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துருவீங்க. அதன் மூலமாக நீங்கள் அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த முயலை எப்படிலாம் அதிகப்படுத்தி வியாபார நோக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு தொழில் தொடங்கணும்னா சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அது நமக்கு சக்ஸஸ் ஆகிற சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சுன்னா அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த தொழில் நல்ல ஒரு பெஸ்ட்டான தொழில். அதாவது முயலில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, மற்ற நீங்கள் பிராணிகள், மற்ற ஆடோ, நீங்கள் மற்ற கோழிகள், மற்ற இதுகள்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை. அதாவது கேஜி முறையில் வளர்த்தாலும் கூட முயல் அளவுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ், அதாவது அதிகபட்சமாக முயலுங்கிறது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு அனிமல் தான். அதாவது இன்றைக்கி பெட்ஸுக்காகவும் சரி, கறிக்காகவும் சரி, மக்களிடையே அதிகமான வரவேற்பு இருக்க ஒரு விலங்குன்னு எடுத்தோம்னா முயல் தான். இந்த வளர்ப்பு முயல் எப்படின்னா, மினிமமாக இதோட குட்டின்ற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10, அதாவது மினிமம்னா 6, 8, 10 அந்த அளவில் ப்ரீட் ஆகும். இதற்கு சினைக்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மந்த் தான். இப்போ ப்ரீட் ஆகி சினைக்காலத்தில் 1 மந்த்தில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 10 குட்டிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எதை பொறுத்து அமையும்னா, அதுக்கு கொடுக்கக்கூடிய இறை மற்றும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடை பொறுத்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபீடாக கொடுத்தீங்கன்னா அந்த முயலோட ஹெல்த் நல்லாயிருக்கும். அதை பொறுத்து உங்களுக்கு குட்டிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். முயலுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோஸோட தலைகள் போடலாம், காலிஃப்ளவரோட இலைகள் போடலாம். அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன காய்கறி வேஸ்ட்டுகள் கொடுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸில் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அது போக நீங்கள் நைட் டைம் இதை கொடுத்தீங்கன்னா, மார்னிங் டைம் அடர் தீவனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடர் தீவனம்னா கோதுமை தவிடு, மற்ற பயிறு, உளுந்தந்தூசி அந்த மாதிரி உள்ள தூசி வகைகள். அதாவது தீவன கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு முயலுக்கு தேவையான
ஃபீடுகளை கொடுத்துருவாங்க. இன்னொன்று பெல்லட் ஃபீடுங்க இருக்குது. அது வந்து நீங்கள் கறிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெல்லட் ஃபீடு, பெல்லட்னா அந்த முயலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் பெல்லட் ஷேப்பில், அதாவது நீளமாக குச்சி மாதிரி உங்களுக்கு தீவனங்கள் கொடுப்பாங்க. அது மூட்டை கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக நீங்கள் 2 கான்செப்டில் முயல் வளர்க்கணும். எப்படின்னா ஒன்று கறிக்கு, இன்னொன்று பெட்ஸுக்காக. பெட்ஸுக்குன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறைய முயல் உங்களுக்கு கிடைக்குது. பெட்ஸுக்காக கலரை பொறுத்து உங்களுக்கு வந்து முயல்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக நீங்கள் கறிக்காக வளர்க்குறீங்கன்னா கறிக்காக நாங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு முயல் ஒரு 3 to 4 கிலோ வர்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொடைக்கானலில் மன்னவனூர் அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு முயலானது அந்த கறிக்காக வளர்க்கக்கூடிய முயல்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நல்ல ஒரு ப்ரீடிங் குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி முயல் நீங்கள் எடுத்து பண்ணுறதுனா பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் இந்த முயலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெட்ஸு வளர்க்குற மாதிரி, அதாவது பெட்டுக்காக வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். பெட்டுக்காக வளர்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரீடிங் ஆகி கிடைக்கிற குட்டிகளை உங்களுக்கு போக நிப்பாட்டினது போக அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியிலேயே நீங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி செட் பண்ணி அதில் வந்து எங்களிடம் வளர்ப்புக்கு தேவையான முயல்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி வெளியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். இந்த முயல்கள் வளர்ப்பை பொறுத்தளவு மார்க்கெட்டிங் தான் முக்கியமானது. இது முயலானது அதிகமாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் மந்த்லி ஒரு 6 to 7 8 ஒரு முயலில் இருந்துமே கிடச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு குட்டி. இப்போ நீங்கள் 5 முயல் வளர்க்குறீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு 20 முயல் உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 முயலானது கிடைக்கும். இப்போ மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி முயலானது ஒரு 45 நாள் ஆன குட்டி முயல் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு முயல். அப்படிங்கிற ஜோடி முயல் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு மினிமமாக ஒரு 5 to 6 முயல் வளர்க்குறீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். இதில் ஃபீட் காஸ்ட் அதுக்கு தேவையான தீவன செலவெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 2000 ரூபா கழிங்க. ஒரு மந்த்லி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா சூப்பரான ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது இது எப்படின்னா கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதை கண்காணிப்பாக அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு தேவையான ஃபீடை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வருமானம் கிடைக்கும். அது போக அதுக்கு தேவையான மெடிசன்களையும் நீங்கள் வச்சுக்கிறணும். அதிகம் முயலுக்கு பாதிக்கப்படுதுன்னா அந்த காதில் சொறி நோயின்னு ஒன்று வரும். சொறி நோய்ங்கிறது வந்து எப்படி வரும்னா நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணாட்டால் மட்டும்தான் வரும் சொறி நோய். முயலோட யூரினை வந்து அந்த அதோட தீவனத்தில் பட்டு அதை நீங்கள் அதுவே சாப்பிட்டுருச்சுன்னா அந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கேஜ் மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு அதாவது தரை மட்டத்திலேருந்து ஒரு 2 அடி ஹைட்டில் நீங்கள் கூண்டு வைக்கணும். எப்படின்னா முயல் ப்ரீடிங் கேஜின்னு பார்த்தாலே அந்தளவுக்கு தான் வரும். நீங்களே ஓனாக அதை வந்து வலையை வந்து அதாவது 1க்கு 1 ஸ்கொயர் வலை, அந்த வலையை வாங்கி நீங்களே ஓனாக செஞ்சிங்கன்னா ஒரு 3000 ரூபா காஸ்ட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்லேயுமே அதிகமாக வைக்கிது ஒரு 5000லேருந்து 6000 ரூபா ஒரு யூனிட் முயல் விடுறதுக்கான 10 முயலுக்கான கேஜி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் கொஞ்சம் அதோட யூரின்ஸ் அதோட எச்சங்களை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் நீங்கள் பராமரிப்பு பண்ணி ஹைஜீனாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். அதுபோல் இந்த முயலில் வர அந்த புழுக்கைகளை வந்து நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் உரங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களே ஓனாக ரெடி பண்ணி கூட நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருமே வந்து முயலில் மல்டி பர்பஸாக தான் இப்போ வந்து வியாபாரத்தில் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒன்றே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வியாபார கண்டினியூஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை எப்படிலாம் பண்ணலாம்னா இது ஃபுல் டைமாக பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சின்ன லெவலில் தொடங்கினா பார்ட் டைமாக பண்ணலாம். பார்ட் டைமாக பண்ணுறத எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இன்னொரு ஜாப் பண்ணிக்கிட்டீங்க, ஈவினிங் மார்னிங் நீங்கள் ரொட்டேஷனெல்லாம் இதை வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா இதுக்கு ஒன் டைம், அதாவது மார்னிங் ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே போதும். ஃபீட் ஆனது அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் என்னென்னா இதுக்கு வாட்டர் எப்படி கொடுக்கணும்னா ஹைஜீனாக கொடுக்கணும். அப்படின்னா நிப்பிள் சிஸ்டம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயோ மற்ற சின்ன கப்லேயோ நீங்கள் அதுக்கு வாட்டர் கொடுத்தீங்கன்னா அதை தட்டி விட்டுரும், இல்லைன்னா அதோட யூரின் வந்து அந்த வாட்டரில் கலக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நிப்பிள் சிஸ்டம்னா ஒரு சின்ன ஒரு மெத்தடு தான். அது முயல் போய் அதில் வாய் வச்சாலே வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்க் ஆகும், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளிவரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நிப்பிள் சிஸ்டம். அதுபோக இதை வந்து சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கான காரணிகள்னால் ஹைஜீனாக ஃபாலோ பண்ணணும், நோய் மேலாண்மையாக கரெக்டாக பண்ணணும். அதுபோக இன்னொரு நோயினா முயலுக்கு கழிச்சல் நோயின்னு ஒன்று வரும். அதை வந்து இயற்கையில் எப்படி குணப்படுத்தலாம்னா
தென்னை ஓலையோட இலைகளை அதுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா உடனே கழிச்சல் நோயானது நின்றுடும். அதிகமாக முயலுக்கு வந்து வெப்பம் படாமல் கூலிங்கான மரத்தடிகளில் நீங்கள் வந்து கூண்டு செட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முயலுக்கு ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணணும்னா, இப்போ ஃபீமேல் மேலு வந்து ப்ரீட் ஆகிடுச்சுன்னா இப்போ அதை வந்து தனி கேஜ், அதாவது 2க்கு 2 கேஜில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதை விட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தீவனங்கள், இதோட ப்ரீடிங் காலம்னு பார்த்திங்கன்னா 30 நாள். அதுக்கு தேவையான நீங்கள் தீவனங்கள் மற்றும் அதுக்கு தேவையான பசுந்தீவனங்களை நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்க. கொடுத்து வரும்போது அதுக்கு ப்ரீடிங் பாக்ஸுன்னு ஒன்று செட்டப் பண்ணணும். அதாவது அது குட்டி விடுறதுக்கான டைம், அதாவது 28 நாள்லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே அது குட்டியானது அது விட்டணும். அதுக்காக நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸு, ஒரு உட்டன் பாக்ஸுக்கு கீழே வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன வலை, அதாவது முயல் குட்டியோட கால்கள் அதில் மாட்டிக்கிறாமல் ஒரு கொசு வலை சைஸோ அல்லது நீங்கள் வந்து அரைக்கிற வலையோ நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கிட்டு சுற்றிலும் ஒரு மரப்பலகையில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒரு அரை அடி, ஒரு அடிக்கு அரை அடி அந்த அளவில் நீங்கள் வந்து பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு, முயலானது குட்டி விடுறதுக்கான ஒரு சிம்டம்ஸ்னால் அதுக்கு தேவையான நீங்கள் வைக்கல்களோ ஒரு பஞ்சு செட்டப்பில் அதுவே அதோட முடிகளை வச்சு அது ஒரு நெஸ்ட் செட்டப் ரெடி பண்ணிடும். அதுபோக நீங்களும் கொஞ்சம் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அது சூப்பராக அதில் குட்டிட்டு அதுக்கு தேவையான ஃபீடு அதுவே பண்ணிக்கிறோம். அது வளர்த்து 45 நாள் வரை தாய்மையில்கிட்ட இருந்துச்சுன்னா குட்டிகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக நீங்கள் வந்து அடுத்து அதை ப்ரீட் பண்ணுறீங்க. அந்த குட்டிங்களை என்னென்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான முயலாகவும் இருக்கும். இதனால் வந்து 45 நாள் வந்து தாயோடைய அதை மெயின்டைன் பண்ணணும். அது போக முயலில் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த குட்டியிட்ட காலங்களில் நல்ல ஒரு அடர் தீவனங்கள் அதுக்கு வந்து சாப்பாடாக கொடுக்கணும். இது வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலும் கூட. இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம். இது வந்து அதிகமான வருமானம் தரக்கூடிய தொழில். நீங்கள் முயல் வளர்ப்பில் முக்கியமானது நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து நீங்கள் முயல் குட்டிகள் கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் திரும்பி தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழிலும் கூட. இதில் நீங்கள் பராமரிக்கிற தாய் முயல்களோட எண்ணிக்கையை பொறுத்து உங்களுக்கு வருமானம் மந்த்லி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் தாய் முயல் ஒரு 50 முயல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மந்த்லி ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரை நீங்கள் வந்து வருமானம் எடுக்க சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, இதை எப்படி மெயின்டைன் பண்ணால் கரெக்டான மெடிசன், கரெக்டான தீவனம், கரெக்டான அதுக்கு இருப்பிடத்தை கொடுத்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதிகமான வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து முக்கியமான ஒன்று முயல் வளர்ப்பில். அதாவது நீங்கள் எல்லா கறிக்கடைகள் மற்றும் அந்த பெட் ஷாப்புகளில் நீங்கள் கறிக்காக முயல் வளர்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, கறி தேவைகள், மேல் கறிக்கான தேவைகள் எப்படி இருக்குங்கிறத முன்னாடி நீங்கள் ஃபோக்கஸிங் பண்ணணும். நீங்கள் முயலை ப்ரீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அது வந்து அதிக அளவில் வந்து சக்ஸஸ் ஆகாத ஒரு சாத்தியம்தான். நீங்கள் வந்து முயலை ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஏரியாவில் மார்க்கெட்டிங், இப்போ கறி தேவைக்குன்னா கறி தேவைக்கு வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து பெட்ஸுக்காக வளர்க்குறவங்க வந்து எல்லா ஏரியாலையுமே மார்க்கெட்டிங் நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு 45 நாள் மேலே வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரை சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பெட்ஸுக்காக நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது நல்ல கலரான முயல் கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அட்ராக்டிவான கலராக இருக்கணும். நீங்கள் டைம் வெயிட் பண்ணி கூட அந்த மாதிரி முயல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட முயலோட குட்டிகள் நல்ல கலரில் வரும். அதுபோக நீங்கள் சேல் பண்ணுறது நல்ல ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துக்கிறணும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இதை வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் காலையில் ஃபீட் பண்ணுறீங்க, மதியானமும் அதுக்கு தேவையான ஃபீடை போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு ரொட்டீனாகவே உங்களுக்கு ஃபாலோ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்கன்னா மந்த்லி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழிலும் கூட இந்த முயல் வளர்ப்பு தொழில். இது மாதிரியான வேறு என்னெல்லாம் தொழில் வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முயல் வளர்ப்பு சம்மந்தமான மேலும் தகவல்களுக்கு நமக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ அதையெல்லாம் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணி இன்னும் ஒரு புதிய வீடியோ கூட போடலாம். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது போன்ற முயல் வளர்ப்பில் ஆர்வமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வந்து வியாபார சம்மந்தமான மற்றும் தொழில் வாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்களை பதிவிட காத்திருக்கிறோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நம்ம வந்து தொடர்ச்சியாக சந்திப்போம். இன்னும் ஒரு புதிய தொழில் வாய்ப்பு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க.